எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நான் வந்து கோகோனட் வச்சு எப்படி டிஃப்ரெண்ட் டைப்ல வந்து நம்ம சட்னி செய்யலாம்னு சொல்லி தரப்போனேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கிட்டேங்க. அதுல வந்து நம்ம நாலு சட்னி நான் செஞ்சு காமிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். அதாவது வந்து கொஞ்சம் ஒரு கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து ஒரே ஒரு துண்டு இஞ்சி, ஒரு மீடியம் சைஸ்ல ஒரு குட்டி பச்சை மிளகாய் 2 எடுத்துக்கிட்டேங்க. காரம் ஜாஸ்தி வேணும்னா இனியும் போட்டுக்கலாம், கம்மி வேணும்னாலும் கம்மி பண்ணிக்கலாம். அது வந்து பூண்டு போடாத சட்னி ரொம்பவும் டேஸ்ட் நல்லா இருக்கும். அடுத்தது வந்து என்னன்னா கொஞ்சம் தேங்காய், ஒரே ஒரு பச்சை மிளகா, பூண்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இன்னொன்றுத்துக்கு வந்து என்னன்னா தேங்காய், பூண்டு, பச்சை மிளகா தான் அதுக்கும் எடுத்திருக்கேன். இன்னொரு வகை வந்து வேர்க்கடலை சட்னிக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா தேங்காய், அப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு 4 பல்லு தேங்காய் எடுத்திருக்கேன். வேர்க்கடலை கொஞ்சம் ஒரு 50 கிராம் அளவுக்கு, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு பூண்டு, புளி எடுத்திருக்கேன். 2 காஞ்ச மிளகா, ஒரு 3 பல்லு பூண்டு எடுத்திருக்கேங்க. அப்புறம் காமனாக வந்து இன்னொன்று வந்து மீதி வந்து பொட்டுக்கடலாம் வந்து இந்த 3 சட்னிக்கு வந்து பொட்டுக்கடலை தேவைப்படும். அதுக்கு வந்து பொட்டுக்கடலை வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகா வந்து எல்லாத்துக்குமே தாளிக்கிறதுக்கு. இந்த 3 வகை சட்னியில் வந்து ஒரு சட்னிக்கு வந்து நம்ம கொத்தமல்லி போட்டு அரைக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பிடி கொத்தமல்லி வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உப்பு எல்லாத்துக்கும் தேவையான அளவு காமனாக எடுத்திருக்கேன். எண்ணெயும் வந்து தாளிக்க காமனாக எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதில் வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா எதையுமே நம்ம வதக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து ஒவ்வொரு சட்னியா எப்படி பண்ணுங்கிறத நான் காமிக்கிறேங்க. பச்சையை அரைச்சாலே போதும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பூண்டு போடாம வெறும் இஞ்சி, பச்சை மிளகா, அப்புறம் வந்து தேங்காய், பொட்டுக்கடலை இருக்கு இல்லைங்களா, இது 4த்தையும் போட்டு ஃபர்ஸ்ட் அரைச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி விடாம கொஞ்சம் நல்லா ஒரு திருப்பிட்டு அப்புறம் தாங்க தண்ணி விடணும், இல்லைன்னா சரியா அரையாது. உப்பு வந்து ஒரு பிஞ்சு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. இப்போ அரைச்சிடலாம். இப்போ தண்ணி விடாம ஃபர்ஸ்ட் நான் இவ்வளோ அரைச்சிட்டேங்க. இப்போ தண்ணி விட்டு அரைக்கும் போது நல்லா நைஸா அரைஞ்சிரும். இப்போ 2வது சட்னி அரைக்க போகிறேங்க. அதாவது தேங்காய், பூண்டு, பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, பொட்டுக்கடலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு அரைக்க போகிறேன். இது வந்து இந்த தேங்காய், பூண்டு, பச்சை மிளகா, பொட்டுக்கடலை போட்டதுங்க. கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிடலாம். இப்போ கடைசியாக வேர்க்கடலை சட்னிங்க. அதாவது தேங்காய் கொஞ்சம், வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை, 2 பல்லு பூண்டு, 2 காஞ்ச மிளகா நான் எடுத்திருக்கேன். கம்மியாக வேணால் கம்மியாக போட்டுக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்திருக்கேங்க. இதெல்லாம் பச்சையாகவே அரைச்சிடலாம், ஏன்னா தாளிச்சு கொட்ட போகிறோம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அவ்வளோதாங்க. நான் இந்த ஒரே அரை மூடி கோகோனட்டை வச்சு நம்ம இவ்வளோ சட்னி செஞ்சுட்டோம். நம்ம 4 வகையான சட்னி. இப்போ வந்து சில பேருக்கு வந்து பூண்டெல்லாம் வந்து பச்சை பல்லு பூண்டு போட்டால் பிடிக்காது. அதனால வந்து அதை வேணும்னா அவங்க வதக்கி போட்டுக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் வேர்க்கடலை சட்னிக்கு பூண்டு போட்டே ஆகணும். அது வந்து அது பிடிக்கல அப்படிங்கிறவங்க அதை வந்து அவாய்ட் பண்ணிடலாம். அதை இப்போ வந்து இதை தாளித்து கொட்டிடலாங்க. அவ்வளோதாங்க. 4 விதமான கோகோனட் சட்னி இப்போ செஞ்சுருக்கேன். அதான் வேர்க்கடலையோட, பொட்டுக்கடலையோட எல்லாமே. இதெல்லாம் வந்து இட்லி, தோசை, அப்புறம் இடியாப்பம், ஆப்பம், அப்புறம் வந்து பொங்கல் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்புறம் இது வந்து இதை தவிர வந்து நம்ம தக்காளி, வெங்காயம்லாம் போட்டு தேங்காயோட போட்டு செய்கிறதும் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். அதை வந்து உங்களுக்கு நான் லிங்க் கொடுக்குறேன், ஐ கார்டில் கொடுக்குறேன். நான் அதை பார்த்துட்டு அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது எல்லாமே வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது தான். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the bell icon and click the all option. Thank you.